ஹாய் ஆல், வெல்கம் டு சூர்யாஸ் vlogs. ஆடி மாதம் வந்தாலே அந்த ஆடி முதல் நாள் தேங்காய் சுடுறது நிறைய இடத்துல பழக்கமாக இருக்கும். எங்கள் ஏரியாலையும் இதை ரெகுலராக பண்ணுவோம். ஒவ்வொரு வருஷமும் பாட்டி இருந்த வரைக்கும் அதை பின்னாடி தோட்டத்தில் தேங்காய் மட்டையெல்லாம் எரித்து அதில் சுடுவோம். பட் இப்போ எனக்கு அதெல்லாம் செய்ய வரல. ஸோ கேஸ்லேயே செஞ்சிடலான்ட்டு நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பித்தோம். இந்த டைம்லலாம் தான் பாட்டி ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய்க்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அரிசி, பாசிப்பருப்பு இதெல்லாம் மதியமே ஊற வச்சிடணும். அந்த தேங்காயில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்துட்டு இதை ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணணும். இதுதான் இருக்கிறதுலே பெரிய டாஸ்க்கு. தேங்காயில் ஒரு 3/4 பாகத்துக்கு இதை எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் மீதம் இருக்கிற தேங்காய் தண்ணியையும் இதிலே உள்ளே போட்டுடணும். அப்போ தான் அந்த அரிசியெல்லாம் வேகறதுக்கு அந்த தண்ணி தேவைப்படும். அப்புறம் நம்ம ஒரு வெட்டி வச்சுருக்கிற குச்சியை அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரக்கூடாது. அதில் மஞ்சளையும் தேய்ச்சி தேங்காய் சுட ஆரம்பிச்சிருவோம். அந்த மஞ்சள் உள்ளே இருக்கிற வெல்லம், அரிசி எல்லாம் அந்த மஞ்சள் ஃப்ளேவரோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எங்கே தேடினாலும் இந்த டிஷ் கிடைக்காது. வருஷத்தில் ஒரு நாள் இதுக்காகவே இந்த நாளை எதிர்பார்த்துட்ருப்போம். இந்த மாதிரி பாரம்பரியமாக செய்கிற விஷயங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கும்போது தான் அவங்களும் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் ஏதாவது இந்த மாதிரி பாரம்பரியமான விஷயம் இருந்தால் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க.